கூட போடுவாங்க. இதனால ஃபேன்சி டைப்பு, பவர் வராது, ஃபேன்சி. இது அதிலே ப்ளூ கலர், இது அவுட்டர் ஃபேன்சி ஒரு கலர் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து ப்ளூ, ஒயிட்டு, ரெட்டு 3 கலரில் வரும். உங்களுக்கு ட்ராக்கிங் சிஸ்டம் வரும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ரீசார்ஜ் ஃப்ரீ வந்துடும். 1 இயர் வாரண்டியும் இருக்குது. ஓகே. இதில் என்ன உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னா, இதில் வந்து உங்களுக்கு டியூல் வைசரில் அதே பின்லாக் கட்டிலோட வந்துடும். உள்ள ஒரு வைசர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ எல்லா டைப்பான இண்டிகேட்டர்ஸ் இல்லையா ப்ரோ? இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டு இண்டிகேஷன் காட்டும், பேக் சைடில் இண்டிகேஷன் காட்டும். சேனல் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில் இருக்கிற எஸ்எஸ் பைக் ஜோன், பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ நாம் இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மல் பைக்கில் இருந்து சூப்பர் பைக் வரைக்கும் எங்ககிட்ட மாடிஃபை பண்ணக்கூடிய அத்தனை அக்சசரிஸும் உங்ககிட்ட கிடைக்குது. இன்க்ளூடிங் ஃபாக் லைட்ஸ். இப்போ ரீசெண்டாக எல்லா வெஹிக்கிள்லையும் என்ன 2 வீலர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாக் லைட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே அவங்க டெமோ காட்டுறாங்க, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா வெரைட்டியான ஹெல்மெட்ஸும் எங்ககிட்ட கிடைக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க, எந்த மாதிரி அக்சசரிஸ் அவங்க கிடைக்குது, என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் என்னால் தொடர்ந்து இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ என்னால் அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க, எஸ்எஸ் பைக் ஜோன் பைக் மாடிஃபிகேஷனில் என்ன மாதிரி சர்வீசஸ், என்ன மாதிரி அக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ட்ரீமர் பவுல் விளாக்லேருந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு நம்ம பேரை வந்துட்டு நம்ம கடையில் எஸ்எஸ் பைக் ஜோனில் போய்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் நமக்கு சொல்லலை, கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு அவர் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாரு. ஸோ நம்ம வீடியோ பார்த்து நம்ம பைக் ஜோன், எஸ்எஸ் பைக் ஜோன் போகிறவங்க நம்ம சேனலோட நேம் சொல்லுங்கள். இந்த சேனலில் இந்த வீடியோ பார்த்து அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா போதும், அவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் ஷாப்புக்கு வந்திருக்கோம். பைக் அக்சசரிஸ் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பைக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாப் வச்சு நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு ஆத்ம திருப்திக்காகவும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவ்காக தான் ரன் பண்ணிகிட்ருப்பீங்க. சொல்லுங்கள் ப்ரோ, இந்த உங்கள் ஷாப்போட நேம் என்ன? இந்த ஷாப் எங்கே அமைஞ்சிருக்கு ப்ரோ? ஷாப் நேம் வந்து எஸ்எஸ் பைக் ஜோன். நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி சர்ச்சுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. அப்படி இன்கேஸ் அப்படி இல்லைன்னா கூட இன்ஸ்டாகிராம் ஐடி இது லொக்கேஷன் தரோம், ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்தால் அதுலேயே லொக்கேஷன் இருக்குது. ஓகேங்கன்னா டேரெக்ஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம கடை ஷாப் பண்ணி. ஓகே ப்ரோ, என்ன மாதிரி அக்சசரிஸ்லாம் பைக் அக்சசரிஸ், பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் இருக்குது ப்ரோ? என்ன மாதிரி அக்சசரிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது? நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணுறோம், ஃபாக் லைட்ஸு, அப்புறம் சேஃப்டி கேஸ், பம்பர்ஸு, அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து ரைடிங் ஜாக்கெட்ஸு, ஹெல்மெட்ஸு, அப்புறம் டயர்ஸு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ வந்துட்டு என்ன மாதிரி அந்த லைட்ஸ், இந்த ஃபாக் லைட்ஸு, அப்புறம் ஆரன்ஸு, அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு டெமோ காட்டுங்க. ஸோ அது எப்படி இருக்குன்ட்டு நம்ம வியூவருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒசூரில் இருக்கிற நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து அன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தேன் இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டெமோ பார்த்துடலாம் ப்ரோ. ஓகே.
ஸோ எல்லா டைப்பான இண்டிகேட்டர்ஸ் இல்லையா ப்ரோ? இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டு இண்டிகேஷன் காட்டும், பேக் சைடில் இண்டிகேஷன் காட்டும். ஓகே, எல்லா டைப்பும் இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே இண்டிகேட்டர்ஸ் தான் இல்லைங்களா? எல்லாமே இண்டிகேட்டர்ஸ். ஃப்ளாஷ் மவுண்டிங் V3க்கு வந்து இந்த ஷீட்லேயே வர மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம். இது ஹேண்டில் பார் லைட்டு, இதுலேயே 2 கலர் இருக்குது. ஹேண்டில் பார் லைட் இருக்குது. ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம சைனா மேக்ஸ் தான், டியூல் கலர்ஸ் இருக்குது எல்லாமே. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் குவாலிட்டி இது வேணும், டியூப் இண்டிகேட்டர்ஸ் வேணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட காஸ்ட்டே வந்து 600 rupees வரும். ஓகே. இப்போ நம்ம வந்து அதோட சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குறது அதே சாக்கெட் டைப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சாக்கெட் டைப் டியூப் இண்டிகேட்டர் இருக்குது, RSக்குலாம் வரது தான். இதெல்லாம் பேரே உங்களுக்கு 600 கொடுத்துரும். அது சிங்கிள் பீஸ் காஸ்ட் வருது, உங்களுக்கு பேரே கொடுத்துரும். அதே சாக்கெட் டைப், அதே குவாலிட்டி. ஸோ அதில் எல்லா மாடலும் அதில் இருக்கிற மாடல் எல்லாமே இதில் வருங்களா? இது வந்து சிங்கிள் கலர் ஆரஞ்சு மட்டும் வரும். நமக்கு டியூவல் ஃபேன்சி டைப் வேணுங்கிற பட்சத்தில் நம்ம இதில் தான் போய் ஆகும். ஓகே. எனக்கு அசாடுக்கு வந்து பிரைட்னஸ் மட்டும் வேணுங்கிற பட்சத்தில் வந்து நம்ம சிங்கிள் கலர் போகலாம். டியூல் கலருங்க போது நம்ம இதில் தான் வரும். டியூல் கலர்ஸ் இதில் சிங்கிள் கலர் மட்டும் தான் வரும். லோ பீம், ஹை பீம். ஸோ நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லைங்க ப்ரோ? அது சுவிட்ச் வருங்களா இல்லை? இல்லை, இது நம்ம வண்டியிலே லோ பீம் ஹை பீம் இருக்குல்ல, அதோட இது கனெக்ட் ஆகிடும். நம்ம செப்பரேட்டாக அது வைக்க தேவை, அதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ஷன் தான் இருக்கும். லோ பீம் ஹை பீம் வந்துடும். ஓகே. இது வந்து தனியாக சுவிட்ச் வச்சுக்கலாம், இல்லை இண்டிகேட்டர் போட்டு இது வரையும் கொடுத்துக்கலாம். 2 கலர் வந்துடும், ஒயிட்டும் வரும், ஓகே, ஆரஞ்சு வரும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டைப்பு. அவுட்டர் கலர் ஒன்று ரெட் வரும், இதிலே ப்ளூ இருக்கிறது. இதுக்கு அவுட்டர் கலர் ஒன்று, அப்புறம் ஒயிட்லேயே வந்து ஃப்ளாஷிங் டைப் வரும். இது வந்து ஃபேன்சி பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும். V3க்கு வேறு எந்த வண்டிக்கு டியோக்கு கூட போடுவாங்க. இதனால் ஃபேன்சி டைப்பு. பவர் வராது, ஃபேன்சி இருக்குது. இது அதிலே ப்ளூ கலர். இதில் அதே ஸ்பெசிஃபிகேஷன், கலர் மட்டும் உங்களுக்கு அவுட்டர் மட்டும் ப்ளூ வரும். ப்ளூ, ஹை, ஃப்ளாஷிங் 3 வந்துடும். கொஞ்சம் பவர் இருக்கணும், சின்னதாக சிம்பிளாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஈகிள் ஃபாக் லைட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதிலே ஹை பீம் வந்துடும், லோ பீம் வந்துடும், ஃப்ளாஷிங் 3மே வந்துடும். லோ, இது ஃப்ளாஷிங் சின்னதாகவும் இருக்கும், உங்களுக்கு பவரும் ஜாஸ்தி இருக்கும். 3 LED தான், உங்களுக்கு 20 watts ஒரு ஈச். இது உங்களுக்கு பவர் நல்லாயிருக்கும், லுக்கும் சூப்பராக இருக்கும். தனியாக ஃபாக் லைட் இருக்குன்னு தெரியாது, சிம்பிளாக சின்னதாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதில் இன்னும் சின்னதாக வேணும் 3 LEDக்கு போல் 2 LEDனா இது அதே தான். ஆனால் பவர் அந்த 3 LED வரது வர 2 LEDக்கு நம்ம அது மட்டும் இதில் வந்துடும். அதே 3 ஃபங்க்ஷன் இதில், அதே 3 இதில் இருக்கும். 3 LEDயில் வர பவர் வந்து என்னவோ அதே 2 LEDயில் வந்து அந்த இதுக்கு இந்த பவர் அது வரும். இது பார்த்திங்கன்னா ஃபாக் லைட்டில் ஃபேன்சி ப்ளஸ் அந்த வைட் ஆங்கிள் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இது வைட் ஆங்கிளாக இருக்கும் உங்களுக்கு. இது அவுட்டர் ஃபேன்சிக்கு ஒரு கலர் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து ப்ளூ, ஒயிட்டு, ரெட்டு 3 கலரில் வரும். இது வந்து ரெட் இல்லைங்களா? இது ரெட்டு. அதுலேயே வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும், ஷேப் அது ஸ்கொயர்லேயும் இருக்குது, ரவுண்டு வந்து இதுலேயும் இருக்குது. இது ப்ளூ. ஓகே. இதுலேயும் 3 கலர், 3 கலர் இதுலேயும் வந்துடும். ஓகே. நான் சொல்லியிருந்தேன் V3க்கு வந்து பவர் இருக்கிறதுக்கு வேணும், பவர் பத்தலைங்கிற பட்சத்தில் வேணும்னா பவரோடு வேணும், லுக்கு சின்னதாகவும் இருக்கணும் ஃபாக் லைட் அப்படின்னா மினி ஃபாக் ட்ரைவ்னு வாங்குது. இதில் வந்து ஃபேன் இருக்கும், பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஃபேன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒயிட்டு. இதில் வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிள் இருக்குது. நைட் வைஸ் ரெண்டு லைட் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரோடும் கவர் ஆகிடும், பவர் ஹெவியாக இருக்கும். இது ஃபேன் ரன் ஆகும் உங்களுக்கு. இது ஒரு கலரு. இப்போ நம்ம ஹில் ஸ்டேஷனில் போகிறோம், ஃபாக் லைட் எல்லோ வேணுங்கிற பட்சத்தில் இது எல்லோவும் வந்துடும். எல்லோ ஒயிட் ரெண்டுமே வந்து இந்த ஒரு இதுலேயே வந்துடும். ஃபேனோட இருக்குது. கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும், குவாலிட்டி வேணும்னா இது நல்லாயிருக்கும். HG பிராண்டில் வைட் ஆங்கிள் நல்லாயிருக்கும். வின்டோன் ஆரன்ஸ் எல்லாமே இதில் 2 பிராண்டு ரூட்ஸ் பண்ணுறோன்னு மோட்டோ கேரும் பண்ணுறோம். மோட்டோ கேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து 6 months to 1 year வரைக்கும் வாரண்ட்டி வருது. ப்ரைஸும் இதுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மி தான் வரும். அதுக்கு நிறையா பேர் வாங்குறது வந்து வாரண்ட்டி இருக்கிறது தான் வாங்கிறாங்க. ஏன்னா சில இது போயிடு, அதனால் வந்து வாரண்ட்டி வாங்கிட்டு அவங்களுக்கு ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ரெண்டும் சேம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் வரும் உங்களுக்கு. இது வந்து ஹை, இது வந்து லோ, 2 டோன் இருக்கும். நம்ம கட் அவுட்ரு போட்டு அந்த டிஃப்ரெண்ட் டோன்ஸ் வேணும், ஹார்னில் வேரியேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கட் அவுட் செப்பரேட்டாக இருக்குது. அது போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7 டைப்ஸில் வேரியேஷன் ஹாரன்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் பிராண்டு, அதே சேம் சவுண்ட் வரும், பட் பிராண்டு வேறு. இது வாரண்டி கிடையாது. இதுக்கு வாரண்டி ரூட்ஸ் கொடுக்குறதில்ல. ஜஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி போடலாம், அதில் ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. அது போகாது. வாட்டர் வாஷ் பண்ணும்போது தான் முக்கால்வாசி வாரண்ட் போகிறது. வாட்டர் வாஷ் பண்ணும்போது டேரெக்டாக இதில் வாட்டர் போகும்போது தான் வந்து உங்களுக்கு போயிடுது. வாட்டர் வாஷ் பண்ணும்போது மட்டும் நம்ம இந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பார்த்து இது பண்ண சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரன் லைஃப் வரும். ஓகே ப்ரோ, நம்ம டெமோ பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ எல்லாமே செம்ம பக்காவாக நைஸாக சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ்லையும் என்னென்ன வெரைட்டிஸில் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ், இப்போ உங்களுக்கு ட்ராக்கிங் சிஸ்டம் வரும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ரீசார்ஜ் ஃப்ரீ வந்துடும். 1 இயர் வாரண்டியும் இருக்குது. ஓகே. இதில் என்ன உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இன்ஜின் கட் ஆஃப்லேருந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இக்னிஷன் ஆன் ஆஃப் லைவ் ட்ராக் பண்ணலாம். உங்களுக்கு 2 months பேக்கப் வந்துடும். எங்கெங்கே போகணும், ட்ராவல் பண்ணணும், மொத்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம மொபைலில் இந்த ஆப் வந்து மொபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்டோர்லேயே ஆப் இருக்குது. ஓகே. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து மெக்கானிக் இருக்காங்க, உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி பக்கம் உங்கள் கைக்கு கொடுத்துருவோம். ஓகே. வந்து ஜிபிஎஸ் வண்டி தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகவும் ஸோ நம்ம எங்கெங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படின்றது ட்ராக் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே ஓகே. ஸோ இதை தவிர வேறு எல்லாம் செக்யூரிட்டி, வண்டி ஒரு செக்யூரிட்டி சேஃப் கார்ட் பண்ணணுன்னா வேறு என்ன அக்சசரிஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குது ப்ரோ? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5 வரும். ஓகே. பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட் சிஸ்டம், ஓகே, கலர் சிஸ்டம் இது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கலரும் அதுலேயே வந்துடும். ஓகே. இங்கே அது வந்து உங்களுக்கு வந்து வயரிங்கு அதில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி வரும். ஓகே. இது உங்களுக்கு அந்த காஸ்ட்டுக்கு 1500 ரேஞ்சுக்கு ஓகேனா இது ஓகே. அது வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். முடியலன்னா இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஜிபிஎஸ் எல்லாம் வராது இல்லைங்களா? அதில் மட்டும் தான் வரும். இது ஜஸ்ட் அலாரம் அடிக்கும். ஓ, அலாரம் மட்டும், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும். அதுக்கு மட்டும் தான். இல்லை அதுவும் வேண்டாம், வயரிங்கில் கை வைக்கக்கூடாது, எனக்கு இது ஆனால் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னா ஓகே டிஸ்க் லாக்லேயே அலாரம் வந்துடும். ஓகே. ஸோ இது வந்து டிஸ்கில் லாக் பண்ணிடலாம். இப்போ வண்டி மூவ்மெண்ட் ஆகும்போது இல்லை வண்டி வந்து ஷேக் ஆகும்போதே உங்களுக்கு அலாரம் டிஸ்க் லாக்காகவும் இருக்கும், லாக் இருக்கும், ப்ளஸ் வந்து அலாரம் ரெண்டுமே வந்துடும். வயரிங் எதுவுமே கேட்க வேண்டாம் இதில். ஓகே ஓகே. இது டிஸ்கில் ஃபிட் பண்ணிட்டா போதும். அதுவே அலாரம் அடிக்கும். மூவ்மெண்ட் இருந்தால் அலாரம் அடிக்கும், இல்லைன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். ஓகே ஓகே. இல்லை நார்மலாக அதுக்கும் கம்மியான உங்களுக்கு வந்து டிஸ்க் லாக் மட்டும் இருக்கு. ஓகே. ஓ, டிஸ்க் லாக் மட்டும் பண்ணிக்கிற மாதிரினா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 200 வரும் அவ்வளோ. ஓகே ஓகே ப்ரோ. இது ஃபுல்லாமே எல்லாமே செக்யூரிட்டி சிஸ்டம், வண்டியோட செக்யூரிட்டி வந்து சேஃப்டி. ஓகே. நம்மளுக்கு சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? ஸோ ஓகே. இவ்வளோ இது பண்ணி வாங்குறோம், அந்த வண்டிக்கு வந்து சேஃப்டி பார்க்கணும் நம்ம. ஓகே ஓகே ப்ரோ. ஹெட்லைட் வந்து ஃபேன்சியாக வேணும், நார்மல் இருக்கணும், உங்களுக்கு லுக் வேணும்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் லைட் வந்து இருக்குது. இதில் வித் ஃபேனோடு இருக்குது. இதில் வித்தவுட் ஃபேன் இருக்குது, பட் ஆனால் அது அந்த அளவுக்கு பவர் இருக்காது, யூஸ் இருக்காது. அதனால் வந்து நம்ம வித் ஃபேன் மட்டும் பண்ணுறோம். ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் கலர் ஒன்று வரும், உள்ளே வந்து ஃப்ளாஷிங் வரும், ப்ளஸ் வந்து லைட்டு உங்களுக்கு பிரைட்னஸும் பரவாயில்ல. ஓகே. எல்லா வெஹிக்கிளுக்கும் என்ன யூனிவர்சல். ஓகே. எக்ஸப்ட் இந்த BS6 BS4 எல்இடி ஹெட்லைட் அசம்பிளி செட்டாக வர மாதிரி இருக்குங்களா, அந்த மாடலில் போட முடியாது. நம்ம பல்ப் இருக்குங்களே, அந்த மாதிரி வண்டிங்களுக்கு வந்து இது போடலாம். ஓகே. அதிலே இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஃபேன்சியாக இது ஆனால் எனக்கு லைட் மட்டும் பவர் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ் வித் ஃபேனோட வரும். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ப்ரைஸஸில் இருக்குது. 650லேருந்து இருக்குது, 450ல் இருக்குது. உங்களுக்கு 950க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோடய வரும். 1 இயர்க்குள்ள உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படி இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பாட்டில் இங்கேயே ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மெக்கானிக் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் 50 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே. உங்களுக்கு வாரண்ட்டி வரும். இப்போ அப்படியே ஹெட்லைட் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும். இப்போது நம்ம 2 எல்இடி ஹெட்லைட்ஸ் இருக்கும். இப்போ V2 R15 வெர்ஷன் 2னா 2 ஹெட்லைட் இருக்கும், RSக்கு வந்து 2 இருக்கும், RCக்கு 2 இருக்கும். அது மாதிரி 2 லைட்டு வேணும்னா செட்டே வந்துடும். இதெல்லாம் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா KTM RCக்கு, அப்புறமா RS 200க்கு, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி டைப் வந்துடும். ஓகே. இதுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்ட்டி வரும். பவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்கி ஒயிட்டில் வரும். உங்களுக்கு லைட் வந்து பிரைட்னஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. மெயின்னா வாரண்ட்டியும் இருக்குது. இதுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி வரும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து RS டைப்பு. இதே 220 2 டைப் வேணும்னா இதெல்லாம் பல்சர் 220 அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி பின் தான் வரும். அதுக்கும் இருக்குது நைட் டைப் பிராண்டில் இது. அப்புறம் நம்ம R15 வெர்ஷன் 2 இன்னும் நார்மல் 3 LED 3 பின் இருக்கிறது. இது
இது வந்து அந்த மாதிரி வண்டி கரெக்டாக மேட்ச். இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம்னா மொபைல் ஹோல்டர்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வித் சார்ஜர்லேருந்து வித்தவுட் சார்ஜர் ரெண்டுமே இருக்குது. வித்தவுட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 250 ருபீஸ்லேருந்து இருக்குது. அதுலேயே வந்து பிளாஸ்டிக் ஃபைபர்லேயும் இருக்குது, மெட்டலில் வேணும் மெட்டல்லையும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் வேணும், வாரண்ட்டி இருக்கணும், ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போபோ பண்ணுறோம், மோட்டோ கேர் பண்ணுறோம். இதுக்கெலாம் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு ஃபியூஸ் வந்துடும். இங்கே இன்கேஸ் ஏதாவது பவர் சப்ளை ஏதாவது ஜாஸ்தி வந்து அப்படின்னா கூட மொபைல் ஹோல்டர் எதுவும் ஆகாது, ஃபியூஸ் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டியும் கொடுக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் க்ரிப்பும் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும், ஜாவ் க்ரிப் வரும், உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி வந்துடும். வித் சார்ஜர் பார்த்தீங்கன்னா பேசிக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 400-450 அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அதுலேயே கொஞ்சம் பெட்டராக வேணும், ரெண்டுத்துக்கும் மிடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 650 ரேஞ்சில் வந்து இந்த ஜாவ் க்ரிப் டைப்லேயே வந்து வித் சார்ஜர் வந்து இந்த மாதிரி மாடல் வரும். அதுலேயே கொஞ்சம் மெட்டலில் வேணும், குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா இது நல்லாயிருக்கும். ஓகே, வித் சார்ஜர் இது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே வித்தவுட் சார்ஜர் வந்து யூஸ் ஆகும். லாங் எங்கேயா போகிறோம் அப்படின்ற போது சார்ஜ் போட்டு மேப் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வித் சார்ஜர் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் இருக்குது. எல்லா பைக்குக்கும் அட்ஜஸ்டபிள் லிவர், நம்ம வந்து கிளச்சும் பிரேக் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது டியோவில் அப்புறம் என்எஸ் R15 எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம கை அந்த கிளச் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டைம் போய்ட்டு இது பண்ண தேவை. இதிலே வந்து 6 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸ்டார்டிங்னா உங்களுக்கு 750லேருந்து இருக்குது. 750 தான் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஓகே. ஸோ இது என்ன மாதிரி பிராண்ட்லலாம் இருக்கும் ப்ரோ? அது மாக்ஸி பிராண்டு நல்லாயிருக்கும். நம்ம மாக்ஸி பண்ணிகிட்ருக்கோம். மாக்ஸியில் வந்து லைஃப் நல்லாயிருக்கும், எந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் வரல. ஃபாக் லைட்ஸ் இருக்குது, எல்லா வண்டிக்கும் யூனிவர்சல் தான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேன்சி பர்பஸ் வேணும்னா இதில் அவுட்டர் ஒரு ரிங் கலர் வரும், ப்ளஸ் வந்து இதுலேயே வந்து ஒயிட் வரும், ஃப்ளாஷிங் இருக்கும். இதில் இது ரெட் ரிங் அவுட்டர் வரும், ஃப்ளாஷிங் இருக்கும். இது வந்து ஒயிட்லேயே சிம்பிளாக வேணும், ஈகிள் ஐ மாதிரி. இது 2 LED, இது 3 LED. இது அதே இது வைட் ஆங்கிள் இருக்கும், அவுட்டரில் ஒரு கலர் ஃபேன்சிக்கு வரும். இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும், உங்களுக்கு ஃபாக் வந்து ஸ்ப்ரெட்டிங் இருக்கும் உங்களுக்கு. இந்த இதில் இதெல்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சாக்கெட் டைப் வரும், ப்ரீமியமாக இருக்கும். ரைட் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் இது பண்ணும்போது சாக்கெட் வச்சு கழட்டிட்டு தனியாக நம்ம லைட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைப் உங்களுக்கு லைஃப் வரும். இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இந்த V3 அந்த மாதிரி இதுக்கு வந்து லைட் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃபாகில் எல்லோ கலர் வரும், ப்ளஸ் ஒயிட் 2 கலருமே வரும் உங்களுக்கு. இதில் வந்து ஃபேனோடு இருக்கும். இந்த ஃபாக் லைட்டில் பவரும் நல்லா இருக்கும் இது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விங்லெட்ஸ், இந்த V3 RS200 அப்புறம் டாமினர் இது எல்லாத்துக்குமே வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்சர் 220, இது ஃபைபர் மெட்டீரியலே வரும் உங்களுக்கு. பல்சர் 220 விங்லெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா RS200க்கு. V3க்கு பார்த்தீங்கன்னா நார்மல் குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் இருக்குது. அதுலேயே இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மர் விங்லெட்டுங்கிறது இது. இதெல்லாம் வந்து ஃபைபரில் வருது. இது அந்த கேப் அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு சேர்த்து வந்துடுது. கோயிஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். இதெல்லாம் போட்டிங்கன்னா ஃபைபர் மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா டாமினர், லேட்டஸ்ட்டாக புதுசாக இருக்கும் டாமினர் மாடல். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம மாஸ்க் ஐட்டம்ஸ் இருக்குது V3க்கு. இது வந்து R1 மாஸ்க்கு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு ப்ளூ ரெண்டுமே இருக்குது, ஃபைபர் மெட்டீரியல் வரும். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு R1 அந்த லுக் வரும் உங்களுக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா V3க்கு வந்து R6 மாஸ்க் இருக்குது. இதில் பிளாக் ப்ளூ 2 கலர் வரும், 2 மாடல் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ மாஸ்க் இருக்கும், ப்ளஸ் வந்து இந்த ஃபாக் லைட் மாட்டுறதுக்கு இங்கே 2 ஆப்ஷன் இது இருக்கும். லுக்கும் இருக்கும், ப்ளஸ் வந்து ஃபாக் லைட் எக்ஸ்ட்ரா பவர் வரணும், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து 3 கலரில் இருக்குது, எல்லாமே ஃபைபர் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம V3க்கு சேஃப்டி கார்டு பம்பர் மாதிரி ஸ்லைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா வேரியஸ் பிளாக் இருக்குது, ப்ளூ 2 கலர்லேயும் இருக்குது. அதில் கொஞ்சம் இன்னும் ப்ரீமியம் CNC டைப் வேணும், இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி ஹெவியாக வேணுங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா CNC ஃபினிஷில் இருக்குது. இது வந்து மிட்ராட் வரும், எக்ஸ்ட்ரா கிளாம்ப் அந்த இதோட சேர்ந்து வரும் உங்களுக்கு. இன்னும் லைஃப்பும் வரும், குவாலிட்டி வெயிட் ஜாஸ்தி. ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளேஷன் ஹசார்ட் ஃப்ளாஷஸ். இதெல்லாம் எல்லா வண்டிக்கும் V3 KTM டாமினர் எல்லா வண்டிக்கும் இருக்கும். இதெல்லாம் டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பு. இதுக்கு வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி வரும், 60 பேட்டர்ன்ஸ் வரும் உங்களுக்கு. சுவிட்ச் வந்து வைக்கவே தேவை இந்த ஹசார்டுக்கு. வண்டியோட இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குல்ல, அதிலேயே நம்ம வந்து பேட்டர்ன் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். ப்ளக் அண்ட் ப்ளே, வயரிங் எதுவுமே கேட்கணும். புது வண்டியில் எடுத்துகிட்டு இந்த வயரிங் ப்ராப்ளம் வரும், ஷோரூம் வாரண்ட்டி கிளைமிங் பயப்படுறாங்க, அதெல்லாம் இது வேணாம். டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே இது. அதே வந்து சிம்டாக்னு இன்னொரு பிராண்ட் இருக்குது. இது வந்து 1500 ரேஞ்சஸில் வரும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சுவிட்ச் மட்டும் இவங்களே கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி வந்துடும். இதுவும் ப்ளக் அண்ட் ப்ளே டைப் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருவாங்க. இது இன்னொரு பிராண்ட். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்ட்ஸ் V3, அது KTM, NS எல்லாத்துக்கும். இதெல்லாம் டாமினர். V3ல 2 குவாலிட்டி இருக்குது. கொஞ்சம் ரேட் கம்மியில் வேணும், நார்மல் குவாலிட்டினா இது வரும்.
கொஞ்சம் நல்லா பவுடர் கோட்டிங் பண்ணி உங்களுக்கு ஹெவி மெட்டீரியல் இதில் வேணும்னா V3க்கு இதில் வந்து எல்லா கலர்லேயும் இருக்குது, ப்ளூ, ஒயிட், ரெட்டு எல்லா கலர்லேயும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா KTM MT-15. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS200 RS200க்குள்ள இந்த மாதிரி வந்துடும் காட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைசர்ஸ், எல்லா வண்டிக்கான வைசர்ஸும் இங்கே இருப்பார். இது வந்து MT-15. இது அதில் வந்து ஷார்ட்டு. இது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் வைசர்ஸ், NS, டியோ எல்லா வண்டிக்கும் உங்களுக்கு போடலாம். இது பார்த்திங்கன்னா டாமினர். இதில் இன்னொரு டைப் இருக்குது, ஸோ அது உள்ள குடோனில் இருக்குது. ஸோ இந்த டைப் இருக்குது. இது வந்து பல்சர் 220க்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஜிக்ஸர் SF ஜிக்ஸருக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா RS200. இது யூனிவர்சல் வைசர்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம KTM R15 V3ல் இது ரெண்டுமே 2 மாடல் இருக்குது V3க்கு. வைசர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பிரேக்கபிள் அன்பிரேக்கபிள் டைப் இருக்குது. நார்மலுக்கு இதோட குவாலிட்டி இருக்கும். இந்த உடையாதுன்னு சொல்லல, நம்மளே இங்கே செக் பண்ணி டெமோ பீஸும் காலில் மதிச்சாலும் உடையாது, அந்த அளவுக்கு குவாலிட்டி. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின் கிட்டு. இப்போ நார்மல் செயின் கிட்டோட கொஞ்சம் ஹெவியாக வேணும், லுக்கும் இருக்கணும் அப்படின்னா கோல்டு உங்களுக்கு பிளேட்டிங் போட்டு பிராஸ் பிளேட்டிங்னு சொல்லுவாங்க, அது பண்ணிவிட்டு உங்களுக்கு குவாலிட்டி ஹெவியாக இருக்கும். ரோலான் பிராண்டில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா R15க்கு, FZக்கு, NSக்கு, RSக்கு எல்லாத்துக்குமே எல்லா வண்டிக்கும் உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும். குவாலிட்டி இருக்கும் ப்ளஸ் லுக்கு ரெண்டுமே வந்துடும் உங்களுக்கு ரோலான் பிராண்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப் செட்டு, எக்ஸ்ட்ரா கிரிப் செட் சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக 50 ருபீஸ்க்கு வரது எக்ஸ்ட்ரா போகிற அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து உங்களுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். டோட்டல் கிரிப் செட்டே மாற்றணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு கிரிப் இதுக்கு வந்துடும். ஆக்சிலேட்டர் மவுண்ட்டுக்கு எல்லா இதுக்கும் யூனிவர்சல் எது வேணாலும் இது போட்டிங்கன்னா அந்த மவுண்ட் யூனிவர்சல் மவுண்ட் இருக்குது, அதுக்கு எல்லா டைப்பும் கொடுத்துட்டாங்க. இது ஹேண்டில் வெயிட் வந்துடும். இந்த எட்ஜஸில் வந்து இந்த லுக் வைஸ் மாட்டுறது ஹேண்டில் வெயிட்டோட வந்துடும் லுக்கு. இதில் வந்து உங்களுக்கு எல்லா கலர்லேயும் ப்ளூ, ரெட்டு, பிளாக்கு, க்ரீன் எல்லா கலர்லேயும் அவைலபிள். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பார் அண்ட் மிரர்ஸ். ஹேண்டில் பார் எட்ஜஸில் ஃபேன்சி லுக் இருக்கும் அப்படின்னா பார் அண்ட் மிரர்ஸ் வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ஷேப்ஸ், ரவுண்டு இந்த மாதிரி ஷேப்ஸில் இருக்குது. இந்த லைட் அடிக்கும் போதில் நைட்டில் போகும்போது அந்த பின்னாடி வர லைட்ஸ் வந்து நம்ம கிளார் அடிக்கும்ல ப்ரோ, அந்த மாதிரி அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கிளாஸஸும் இருக்குது. கிளார் அடிக்காது, கிளார் வந்து கம்மி பண்ணலாம். ஆனால் டோட்டலாக கிளாரே அடிக்காமலாம் சொல்ல முடியாது, கம்மி பண்ணும். அது வந்து ஒரு லேயர் மாதிரி ஒரு கூலிங் பேப்பர் லேயர் ஒட்டியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ். அது மாதிரி கிளாஸஸ் எல்லாமே உங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன் ஃபைபர் ஃபினிஷ். இந்த V3க்கு வந்து வித் இண்டிகேட்டரோட ஒரு மிரர். ஓகே, கிளாஸ்ல இண்டிகேட்டர் வந்துடும். இங்கே ஃப்ரண்ட்லி இண்டிகேஷன்ஸ் காட்டும் உங்களுக்கு, ஆன் பண்ணி காட்டும், டெமோ காட்டும் உங்களுக்கு காட்டுறோம். இது ஓகே. பேக் சைடும் வந்து இண்டிகேட் வந்துடும். ஓகே. இது அசாடு இந்த மாதிரிலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KTM RC மாதிரி உங்களுக்கு லுக்ஸ் வரும். இதில் லுக் ப்ரீமியமாக இருக்கும், கார்பன் ஃபைபர் ஃபினிஷ். ஓகே. இது நார்மல் நம்ம மிரர் மாட்டுற இடத்துலையே இந்த மாதிரி ஃபேன்சியாக வேணும், எனக்கு ஹேண்டில் பாரில் வேண்டாம், மிரர் மாட்டுற இடத்துல வேணும்னா இந்த மாதிரி கோசம் மிரர்ஸ் ஷேப் சூப்பராக இருக்கும். இதில் வேறு எல்லா கலர்லேயும் பிளாக்கு, கோல்டு எல்லா கலர்லேயும் அவைலபிள் இருக்கும். இது மிரர் மாட்டுற இடத்துலேயே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேசிக் வந்து ஒரு 200 ரேஞ்சிலேருந்து இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்கும். பட் பேசிக் அந்த கார்ட்ஸ் இருக்காது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பைக்கர் மோஸ்ட்லி எல்லாருக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஜாஸ்தி வேணும், அதே ப்ரைஸில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் சென்சிட்டிவோட இந்த க்ளவுஸ் வரும். இதில் வந்து மொபைல் சென்சிட்டிவ் இருக்கும். ரைடு போகும்போது ஒரு டைம் நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு இது கழட்டு தேவை க்ளவுஸ், டேரெக்டாக அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மொபைல். அதுலேயே கம்ஃபர்ட் இருக்கணும், எனக்கு எல்லாமே வேணும். ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு 800 750 அந்த ரேஞ்சில் வேணும்னா சிட்டி க்ளவுஸ் நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷ் இருக்கும், 3 ஃபிங்கர் மொபைல் சென்சிட்டிவிட்டி வந்துடும். போடுறதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கும், கார்ட்ஸும் இருக்கும். அதே இது நம்ம வண்டி கலர் மேட்சிங் வேணும், அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணும்னா S2 க்ளவுஸ் இருக்குது. இதில் வந்து ப்ளூ, ரெட்டு, பிளாக் எல்லா கலர்லேயும் இருக்கும். நக்கிள் கார்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். ஓட்டும்போது கம்ஃபர்ட்டும் அது இருக்கும், நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதுலேயும் மொபைல் சென்சிட்டிவிட்டி வந்துடும். ரைடு ஃபுல் க்ளவுஸ் ஜாக்கெட்ஸ்லாம் போட்டுட்டு எனக்கு ஃபுல் க்ளவுஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் இந்த இது வேணும்னா உங்களுக்கு இது மேசம் டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இதில் எல்லாமே அந்த மொபைல் சென்சிட்டிவிட்டி ப்ளஸ் வந்து கார்ட்ஸு எல்லாமே இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்மாக இருக்கும். இந்த மெட்டீரியல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த சில்னஸ்லாம் எதுவும் வந்து இது இருக்காது, வார்மாக இருக்கும். உள்ளே வச்சுக்கிது உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். பேடிங்ஸும் சூப்பராக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மட் கார்ட்ஸு. இப்போது நார்மலாக எல்லா வண்டிக்கும் நம்ம ஆல்ட்ரு பண்ணுவோம், மட் கார்ட்ஸ் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரெய்னி டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக சேர் இதாகும். இது பார்த்தீங்கன்னா அந்த மட் கார்டு கழட்டிட்டு இது யூனிவர்சல் மட் கார்டு அட்ஜஸ்டபிள், எங்கே வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது பேசிக்கு. அதிலே கொஞ்சம் ப்ரீமியமாக NS டைப்பில் சிங்கிள் கிளாம்ப் சிங்கிள் மவுண்ட்டில் வேணும், ரெஃப்ளெக்டரு லுக் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டைப் இருக்கும், நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒன் சைடு கிளாம்ப் பண்ணிக்கிற மாதிரி. இதிலே ரெஃப்ளெக்டர்ஸும் வந்துடும் உங்களுக்கு. இது எல்லாமே தனித்தனியாக. இப்போது மட்கார்டு இல்லை நம்பர் பிளேட்டு வேணும்,
கொஞ்சம் ப்ரீமியம் வேணும், லுக் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிஎன்சி டைப்பில் இதே நல்லாயிருக்கும். இது மட்கார்டு தனித்தனி கிளாம்ப் வந்துடும், 2 கிளாம்ப் வந்துடும். இது மட்கார்டு இதில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் இதிலே மவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. குவாலிட்டி ஹெவியாக இருக்கும். ஓகே. கிராஷ் கார்டு ஐட்டம்ஸ். ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் 200, 250, 390 எல்லாத்துக்கும் இது இருக்கும், செட் ஆகும். ஓகே. நல்லா குவாலிட்டி ஹெவியாக இருக்கும். கிராஷ் கார்டு நம்ம கம்பெனியில் வர கிராஷ் கார்டு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, பெண்ட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடர்ஸோடே வரும், ஹெவியாக இருக்கும், நல்லா தாங்கும் கிராஷுக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஸ்லைடர்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா டாமினருக்கு 2 ஸ்லைடர்ஸ் வந்துடும். ஒரு இதுக்கும் 2 ஸ்லைடர்ஸ் வரும். அதே ஹெவி குவாலிட்டியில் இருக்கும் உங்களுக்கு டாமினருக்கு, நல்லாயிருக்கும். கிராஷ் கார்டில் என்ன ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாடலுக்கு டிஃபர் ஆகும். ஓகே. அப்ராக்ஸாக உங்களுக்கு ஆவரேஜாக 2.5 கிட்ட வரும் எல்லாமே 2.5 ரேஞ்சில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இப்போ எம்டிக்கு வந்திருக்கு, எம்டிக்கு வந்து கிராஷ் கார்டு. அது வந்து ஸ்லைடர்ஸும் போடலாம், இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா சேஃப்டி வேணும், லுக்கும் இருக்குன்னா இது வந்து கிராஷ் கார்டு எம்டிக்கு இது நல்லாயிருக்கும். கேரியர் இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு கேரியர், சேடில் ஸ்டே அந்த மாதிரிலாம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். டாமினருக்கு இது வர்றது. இது கேரியர் வந்துடும், ப்ளஸ் அது கூட வந்து சேடில் ஸ்டேவும் வந்துடும். உங்களுக்கு பேக் ஏதாவது கேரி பண்ணுறதுக்கு சேடில் ஸ்டே, கேரியர் எல்லாம் ஹெவி மெட்டீரியல் இருக்கும் உங்களுக்கு. இது யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ். இப்போ R15 வந்து ட்ரிப்பு போகிறோம், ஏதாவது பண்ணோன்னா கேரியர் இருக்காது, நம்ம பேக்லாம் கட்டுறது ரொம்ப கம்ஃபர்ட் இருக்காது. அதனால இப்போ கேரியரே செப்பரேட்டாக வந்துருச்சு, பேக் கேரியர். இது பார்த்தீங்கன்னா சீட்டு பில்லியனுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, கீழே இருந்தால் வரும் உங்களுக்கு கிளாம்பிங்கு. இதில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி ஹெவியாக இருக்கும். கேரியர் R15க்கு வந்துருக்கு. அது போட்டிங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இது MT-15க்கும் வந்து 2 மாடல் வரும். ஒரு மாடல் வந்து சீட்டுக்கு பில்லியனுக்கு வந்து சீட்டை மேலே குற மாதிரி இருக்கும், அது அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்காது. அதனால இப்போ நம்ம புது மாடல் விட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்தால் வரும், பில்லியனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த மாதிரி டைப் தான், 2 சேம் மாடல் ஃபிட்டிங். இதெல்லாம் பார்த்திங்கன்னா NS200க்கு வர்றது கிராஷ் கார்டு ஹெவியாக இருக்கிறது. இது வந்து ஃபுல்லாக அந்த கேஸ்லேருந்து, அந்த கிராங்க் கேஸ்லேருந்து எல்லாமே கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஸ்லைடர்ஸும் வெளியே வந்துடும். இது மாதிரி ஃபுல்லாக இருக்கிறது வேணாம், எனக்கு சின்னதாக வேணும், கிராஷ் கார்டு டைப்பே வேணும்னா இது NSக்கு இன்னொரு மாடலு சின்ன டைப். இது வந்து உங்களுக்கு சின்னதாகவும் இருக்கும், ஸ்லைடர்ஸும் வந்துடும், தனியாக தெரியாது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டோட பேக் ரெஸ்ட்டு அந்த இது வரும். அது பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் கிளாம்ப்பு, ஃப்ரண்ட்டு மட் கார்டில் மாட்டுற மாதிரி நம்பர் பிளேட் கிளாம்ப்ஸ் வந்து அது ஒரு. அப்புறமா இன்ஜின் கார்டு உங்களுக்கு கிளாசிக்கோட இன்ஜின் கார்டு வரும், கிளாசிக்கோட பேக் கேரியரு. இது NS200க்கு பேக் கேரியரு. மெயின்னா அது MT-15ஓட பஃபலோ மாஸ்க். மோஸ்ட்லி இங்கேயும் இருக்குது, அது வாய்ப்பு கம்மி. நம்ம பண்ணிடுவோம், ஃபைபர் ஐட்டம் பண்ணிட்டுருக்கோம். MT-15க்கு வர்றது பஃபலோ மாஸ்க். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து V2ஓட வந்து மாஸ்க். இப்போ V3க்கு எப்படி R1 மாஸ்க்கு, R6 மாஸ்க்குக்கோ அதே மாதிரி V2க்கும் இருக்குது மாஸ்க். இது வந்து பேக் பேக்கு. இது நார்மலாக நம்ம ரைட் போகும்போது பேக் மாட்டிட்டு போவோம். அது வந்து நம்ம ஓட்டும் போது அந்த ஸ்பீடுக்கு வந்து ரொம்ப இழுக்கும் பேக்கு பின்னாடி சைடு. வெயிட்டும் மொத்தமாக நம்ம இது இருக்கும். இது வந்து அந்த டிசைன் வந்து நம்ம முதுகில் அப்படியே பக்காவாக போகும். இது டிசைன் உங்களுக்கு வெயிட்டும் இதாக இருக்கும். ரைட் பண்ணும்போது இந்த பக்கம் உங்களுக்கு நகராமல் இருக்கும், அப்படியே கம்ஃபர்ட்டாக அப்படியே பிடிச்சிட்டு இருக்கோங்களா. வெயிட்டும் அந்தளவுக்கு வராது. ஓகே. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது சீட் கவர்னு நினச்சேன். இல்லை இது பேக் தான். முன்னாடி அந்த டேங்க் கவர் இருக்குங்களா, அந்த கவர்னு நினச்சேன். நம்ம V3ல வந்து நம்ம படுத்துட்டு இந்த இது பண்ணி தான் ஓட்டணும். அப்படி பண்ணும்போது காற்று நார்மல் பேக்காக இருந்தால் உங்களுக்கு இழுக்கும் பின்னாடி. இது வந்து உங்களுக்கு உடம்போட அப்படியே அந்த காற்று வந்து உங்களுக்கு டிசைன் இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் கவர் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் இன்கேஸ் ரெய்னி டைம் அப்படின்னா இது கவர் எடுத்து மேலே இது பண்ணிக்கலாம், தனியாக கவர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இவ்வளோ ஸ்லாட்ஸுக்கு சிப்பு. ஸோ இது நம்ம ரைடிங் மெட்டீரியல்ஸு, ஃபோட்டோ ஷூட்டுக்கு எதாவது கேமரா ஐட்டம்ஸ் எல்லாமே, கேஜெட்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். இங்கே கிளாத்ஸ் சின்னதாக வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கும், அந்த வெயிட் மொத்தம் உங்கள் இதில் பேலன்ஸிங் ஆகும். இப்போ சைலன்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மட்டும் நம்ம மெயினாக பண்ணுறோம். மற்ற சைலன்சர்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பேசிஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கு இதுலேருந்து உங்களுக்கு வந்து மோட்டோ டார்க் பிராண்ட் இருக்குது. அதெல்லாம் வாரண்ட்டி வரும், உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டியோடு வரும். V2 உங்களுக்கு இருக்கும். மோட்டோ டார்க் இருக்குது, மோட்டோ ராயல்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டியோடு நம்ம பண்ணுறோம். 3500 to 4500 பட்ஜெட்டில் உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சைலன்சருக்கு இங்கேயே செக் பண்ணி கொடுத்துருவோம். பீட் எந்த பீட் குடிச்சிருக்கோ அந்த சைலன்சர் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஹெல்மெட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசிக் வந்து ஃப்ளிப் டைப் ஹெல்மெட் பண்ணுறோம். அது போக கிளிஃப் ஹெல்மெட்னு இருக்குது. ஒரு 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப பேஸ் இதுலங்கெல்லாம் பண்ணல, ISI பிராண்டட் மட்டும் பண்ணிகிட்டு இருக்குது நம்ம. அதில் வந்து நம்ம குறிப்பிட்ட சில பிராண்ட் மட்டும் பண்ணுறோம். அந்த ஃப்ளிப் டைப் ஹெல்மெட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா
2 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓப்பன் ஆஃப் இப்போ நம்ம லோக்கலில் ஓட்டுறோம் ஆஃப் ஹெல்மெட் மாதிரினா இது ஆஃப் ஹெல்மெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் லாங் போகிறோம் விண்டில் இதாகலாம் ஃபுல் ஹெல்மெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். கம்ஃபர்ட் இருக்கும். அந்த மாதிரி இதுலேயே வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸில் எல்லா கிராஃபிக்ஸ்லையும் இருக்குது. இது ஸ்டட்ஸில் அதே டைப்பு. இப்போ எல்லாமே ஃப்ளோரசன்ட் கலர் ரொம்ப அட்ராக்டிவ் கலர் தான் எல்லாம் லைக் பண்ணுறாங்க. இப்போ அதுலேயே வந்து இந்த மாதிரி ஆஃப் ஹெல்மெட் ஃபுல் ஹெல்மெட் வரும். ஃப்ளிப் ஹெல்மெட்ஸ் வரும். டிசைன் புது கிராஃபிக்ஸு புது மாடல் வந்துருக்கு. இதெல்லாம் ஒரு 1500 ரேஞ்சஸில் இருக்கும். உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்கும். பேடிங் வந்து ஸ்டட்ஸில் எப்பயுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிசைன் வைஸும் நல்லாயிருக்கும். இப்போ வேகாவில் வந்து இதுதான் ஸ்டார்டிங் பேசிக் ஹெல்மெட் 995 வரும். பேசிக் ஹெல்மெட்ஸு இது நார்மல் சும்மா ஒரு இது லோக்கல் யூஸ்க்கு இது மட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஈஸி டாட் சர்டிஃபைட் ஹெல்மெட்ஸு. கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும் ஹெல்மெட்ஸு அந்த மாதிரின்ற போது பார்த்தீங்கன்னா இது நல்லா சூப்பராக இருக்கும். SMK, AXR, LS2, ரைடெக்ஸு. அப்புறம் இன்னொரு இதுனா நம்ம KYT பண்ணுறோம். ஒசூரில் KYT இப்போதைக்கு நம்ம மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குது. KYT பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மேக்கு. உங்களுக்கு ஏரோடைனமிக் டிசைனோட வரும். ஸ்பாய்லர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா AGVயில் என்ன மெட்டீரியல் இது பண்ணுறாங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸும் சரி எல்லாமே இட்டாலியன் மேக். இது உங்களுக்கு ஏர் அண்ட்ஸ் இங்கே இருக்கும். உங்களுக்கு ஒரு ஏர் அண்ட் இங்கே இருக்கும். அவுட்லெட் இங்கே கொடுப்பாங்க. டிசைனரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் மெயின் என்னென்னா இது லைட் வெயிட். மற்ற ஹெல்மெட் கம்பேர் பண்ணும்போது வெயிட்டு கம்மி. உங்களுக்கு ஏரோடைனமிக் டிசைனோட இருக்கும் KYT. அது இங்கே ஒசூரில் இங்கே நம்மக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அதே KYTயில் இது வேறு டிசைன்ஸில் இருக்கிறது இன்னும் வருது, ஸ்டாக் வருது. இப்போ அதே இந்த ISIயில் கொஞ்சம் பட்ஜெட் ஒரு 3800 3500 IS ஹெல்மெட்ஸில் கொஞ்சம் நல்லா வேணும், டிசைன் அதே இருக்கணும் அப்படின்னா ஸ்டீல் பேர்டில் புது மாடல் இது வந்திருக்கு. இது ஸ்பாய்லரோடு வந்திருக்கு ஸ்டீல் பேர்டில். இதில் பார்த்தீங்கன்னா இடியம் வைசர் கொடுத்துருக்காங்க. இது கூடவே நமக்கு வந்து கிளியர் வைஸரும் கொடுத்துருவாங்க. 2 வைசரும் வந்துடும். இதோடைய லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஏரோடைனமிக் இது நம்ம ISIயில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்துருக்கிறதுல இது பார்த்தீங்கன்னா SMK பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹெல்மெட். இதெல்லாம் வந்து நம்ம பின்லாக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு 4100 ரேஞ்சிலே வேணும் அப்படின்னா உங்களுக்கு SMKயில் வரும். அதே EC சர்டிஃபிகேஷனு உள்ளே வந்து ஒரு பின்லாக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வின்டர் சீசன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபாக் வரும். மூச்சு விட்டோன்னா அந்த ஃபாக் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு 4100லேயே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இது சிங்கிள் வைசரு. டியூவல் வைசர்னு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4650 புது MRP. இதில் வந்து உங்களுக்கு டியூவல் வைசரில் அதே பின்லாக் மெட்டீரியலோட வந்துடும். உள்ள ஒரு வைசர் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு செப்பரேட்டாக இங்கே பட்டன்ஸும் இருக்கும். SMK இதில் எல்லா கிராஃபிக்ஸும் A to Z எல்லாமே நம்ம எல்லா கிராஃபிக்ஸும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AXRல இருக்குது. AXR மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஈஸி டாட் சர்டிஃபைடு. அதே மாதிரி தான் உங்களுக்கு டியூவல் வைசர் வரும். வெயிட் வைஸ் கொஞ்சம் இது ஜாஸ்தி வரும். அதை கம்பேர் பண்ணும்போது KYT கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் இருக்கும். ஆனால் பேடிங்ஸ் எல்லாமே கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும் AXRல. இதே சேம் டியூவல் வைசர் வரும். ஆன்டிஃபாக் வைசர் எல்லாமே இருக்கும். ப்ளூடூத் எல்லாத்துலேயுமே வந்து ப்ளூடூத் காம்பேக்டபிள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரைடெக்ஸ் ஹெல்மெட்டு, டாட் சர்டிஃபைட் ஹெல்மெட்டு, வியட்நாம் மேனுஃபேக்சரிங். இது பார்த்தீங்கன்னா நம்ம AGV லுக்கு அப்படியே வந்து ஒரு 46 எடிஷன். நிறைய பேர் 46ன்னு வாங்கி அந்த டிசைன்லேயே வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. டாட் சர்டிஃபைட் ஹெல்மெட் தான் இது. 4500 ரேஞ்சில் வரும். லைட் வெயிட். இதுவும் எனக்கு ஒரு 2000க்குள்ளே வேணும் ஆனால் நல்லா இருக்கணும் குவாலிட்டி அப்படின்னா நம்ம ஸ்டட்ஸில் நல்லாயிருக்கும். நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்டட்ஸ் தான் பண்ணோம். ஏன்னா வேகா ஸ்டீல் பேர்ட் கம்பேர் பண்ணும்போது ஸ்டட்ஸில் பேடிங் இன்னும் நல்லாயிருக்கும், கம்ஃபர்ட் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நாங்கள் ஸ்டட்ஸ் தண்டர் சீரிஸ் எல்லா கிராஃபிக்ஸும் இருக்கும். இங்கே ஆல்மோஸ்ட் விட்ட எல்லா கிராஃபிக்ஸும் நம்ம வச்சுருவோம். இதுலேயும் வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா புதுசாக வந்த மாடல். இதில் பேடிங்ஸ் எல்லாமே பாருங்கள் 1900 MRPயில் வந்து இவ்வளோ பேடிங் வந்து ஸ்டட்ஸில் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது 1900 தான் வரும். உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே தண்டர் சீரிஸ் தான். பட் கிராஃபிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான், அதே கம்ஃபர்ட் தான். கிராஃபிக்ஸ் மட்டும் வேறு. எல்லா கலர்லேயும் நமக்கு இது தண்டரில் கிடைக்கும். நல்லாயிருக்கும் குவாலிட்டி. IS ஹெல்மெட்டில் 2000 பிலோவில் பெஸ்ட் எதுனா தண்டர் ஹெல்மெட். அதே 2200ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தண்டரில் இது ஸ்டட்ஸ் பிராண்டில் வந்து டியூவல் வைசர் வந்துடும். உள்ள ஒரு வைசர் இருக்கும். சன்கிளாஸ் வந்து இது வந்து ஸ்டட்ஸில் நல்லாயிருக்கும். பேடிங்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் டியூவல் வைசர் உங்களுக்கு 2200 ரேஞ்சில் வேணும்னா இதே நல்லாயிருக்கும். ஸ்டட்ஸ் தான் மெயின் வந்து ஸ்டட்ஸ் நல்லாயிருக்கும் ISIயில். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில்ஸ் நார்மல் கிரேட்லேருந்து ஃபுல்லி சிந்தட்டிக் வரைக்கும் இருக்குது. 1200 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. மோட்டிவ் ஃபுல்லி சிந்தட்டிக் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து எல்லா கிரேட்லையும் இருக்குது. 10W50, 20W50, புல்லட்டுக்கு கூட சிந்தட்டிக் இருக்குது. 300 to 1200 வரைக்கும் இது எல்லா ஆயிலுமே நம்ம இருக்குது. எல்லாம் ப்ரீமியமாக வேணும், மோட்டிவில் ஃபுல்லி சிந்தட்டிக் வேணும்னா நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஃபுல்லி சிந்தட்டிக் பண்ணிட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லூப்ரிகேஷன், செயின் லூப்ரிகேஷன் மோட்டிவில் பண்ணுறோம்.
ஓகேஎஸ்ங்கிறது பஜாஜ் ஷோரூம் ஆத்தரைஸ்டு பிராண்டு. இது ஓகேஎஸ் இருக்குது, இந்த பிராண்டும் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து பெட்ரோல் ஃப்ளஷ்ஷு. பெட்ரோலுக்கு நம்ம க்ளீனிங் அந்த கார்பரேட்டரு எஃப்ஐ சிஸ்டம்லாம் இருக்கலாம், அதுக்கெலாம் வந்து நம்ம க்ளீனிங்க்கு பெட்ரோலோட இது மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இது பெட்ரோல் ஃப்ளஷ் இருக்குது. இன்ஜின் ஆயில் அடிட்டிவ், இது இன்ஜின் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதெல்லாம் பாலிஷ் ஐட்டம். வேக்ஸ் பாலிஷும் இருக்குது, நார்மல் லிக்விட் அந்த ஸ்ப்ரே டைப் பாலிஷும் இருக்குது. ஓகேஸில் வந்து இது சின்ன டைப் 100 ml. இப்போ நம்ம ரைடுக்கு போகும்போது நடுவில் இருந்தால் இவ்வளோ பெருசு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேண்டாம், சின்னதாக ஒரு 100 ml வேணும்னா இந்த மாதிரி சின்னதுலேயும் வரும். ஓகே. அப்போது இது வந்து செயின் க்ளீனிங் ப்ரஷ். நம்ம க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு க்ளீன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரெஷ்ஷில் க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறமா லூப்ரிகேஷன் பண்ணிக்கலாம். அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ் யூஸ் ஆகும் உங்களுக்கு செயின் க்ளீனிங் பர்பஸ். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்பைக்ஸ். இப்போ நார்மல் ஹெல்மெட் வாங்கிட்டு லுக்கு வேணும், பசங்க எல்லாம் ஜாஸ்தி கேட்குது ஸ்பைக்கு. அதில் வந்து எல்லா கலர்லேயும் இருக்குது ஸ்பைக்கு. கொஞ்சம் ப்ரீமியம் ஹெல்மெட்ஸில் வேணும், ஆனால் ஸ்பைக் ஓட்டினா அந்த லுக்கு போயிடும். அப்போங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஹெல்மெட்ஸ்க்கு ஸ்பாய்லர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்பாய்லர் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வேறு லுக்கு உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்பாய்லர்ஸ் வரும், இதில் எல்லா கலர்லேயும் இருக்கும் ஸ்பாய்லர்ஸ் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கேம். ஒரு கோப்ரோ வாங்கணும் 50,000 60,000 அஃபோர்ட் பண்ண முடியாது, ஆனால் நம்ம vlog பண்ணுறது டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 5.5 பட்ஜெட்டில் வந்து 20 மெகாபிக்சலில் உங்களுக்கு வந்து டீசெண்டாக இருக்கும் இந்த கேம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைஃபை கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஃபோன்லேருந்தே ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபோன்லேருந்தே நம்ம என்னென்ன ஷூட் பண்ணுறோங்கிறது ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். மொபைல் ஹோல்டர் மாட்டிட்டு நம்ம கேம் ஹெல்மெட்டில் வச்சா கூட என்னென்ன ஷூட் ஆகுதுங்கிறது நம்ம ஃபோன்லேயும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபோன்லேயும் பார்க்கலாம். ஓகே. இதில் வந்து சூப்பராக இருக்கும். இந்த 5.5 பட்ஜெட்டில் வந்து டீசெண்டாக இருக்கும். அது கம்மியாக ஒரு 2,500 ரேஞ்செலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாரிட்டி போயிடும். ஓரளவுக்கு பட்ஜெட்டில் நல்லா இருக்கணும்னா இது நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா இதுலேயே கிளாம்ப்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நம்ம கிளாம்ப் மவுண்ட் பண்ணி அந்த கம்மு ஓட்டணும் அது மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த ஹெல்மெட் வேணாலும் போடலான்னா இந்த மாதிரி ஃபின்ஸ்டாப் கொடுத்துருவாங்க. இது யூனிவர்சல், எந்த ஹெல்மெட்டுக்கு வேணாலும் கழட்டி மாட்டிக்கலாம். இதில் மவுண்ட் இருக்குல்ல, இந்த மவுண்ட் இதில் மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது எந்த ஹெல்மெட் வேணாலும் கழட்டி மாட்டிக்கலாம். இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுற இருக்கும். இது எதுவுமே பண்ண தேவை, கழட்டிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்ட்ராப் மாதிரி தான், கழட்டிக்கலாம் மறுபடியும் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி டைப். இப்போ நம்ம ப்ளூடூத்து ஹெல்மெட்டில் வந்து நம்ம ஹெட்செட் போட்டுட்டு தான் பாட்டு கேட்குறது எல்லாமே பண்ணுறோம் ஹெல்மெட்டில். அந்த மாதிரியே வேண்டாம், ஹெல்மெட் ஃபுல்லி வேணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட் வந்துடும். இது வந்து அந்த ப்ரீமியம் அந்த இம்போர்ட் ஹெல்மெட் சொன்னோம்ல, அந்த ஹெல்மெட்ஸில் வந்து செப்பரேட்டாக இதுக்குன்னே ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதில் வந்து அந்த ஸ்லாட்டில் வந்து இது டேரெக்டாக உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். பேடிங் கழட்டிட்டு உள்ள பக்கம் வயரிங் எதுவுமே வந்து உங்களுக்கு இதில் வராது. பேடிங் உள்ளே போகிற டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து அந்த இறச்சலும் எதுவுமே இருக்காது. இதெல்லாம் வந்து ஹெல்மெட்டில் தனியாக இதுக்குன்னே கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ரீமியம் ஹெல்மெட்ஸ்லையும் இதுக்கான ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லாட்டில் மாட்டிட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முன்னாடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கு வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம ஹெல்மெட் ஃப்ரண்ட் சைடு நம்ம இருக்கிற இடத்துல வந்து வந்துடும். இதுலேயே அழகாக வைசர்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, வைசர் ஹெல்மெட்டோட வைசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயே டேரெக்டாக நம்ம சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன். ஓகே. ஒரு டைம் நம்ம வந்து ஹெட்செட்டை வந்து மாட்டுறது அந்த கம்ஃபர்ட் இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ளூடூத் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இது பார்த்திங்கன்னா ஹெல்மெட் அசார்டு. இப்போ நம்ம நைட் ரைடு போகிறோம், நம்ம ஹெல்மெட் அந்த இது தனியாக அசார்டு வண்டியில் இது பண்ணாலும் ஹெல்மெட்டுக்கு ஒரு அசார்டு வந்துடும். இப்போ நமக்கு இதுலேயே வந்து சென்சார் டைப். இப்போ லெஃப்ட் சைடு போகிறோம்னா தலையை லைட்டாக லெஃப்ட் சைடு, ரைட் சைடு திருப்பினோம்னா அந்த மாதிரி சென்சார் இந்த பக்கம் அந்த மூவ்மெண்ட் தகுந்த மாதிரி இதுவே வந்துடும். இல்லைனா நம்ம அசார்டு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே அசார்டாக இருக்கும். ஓகே. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல். சார்ஜ் போட வேணாம், ரைட் போகும்போது அதே சோலார் பேனல் கொடுத்துருக்கான். ஓகே. இன்கேஸ் அப்படி இல்லைனா சார்ஜும் செப்பரேட்டாக. ஸோ இது ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரிங்களா? ஜஸ்ட் டபுள் செட் டேப் தான், நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்க மாதிரி இருக்கும். சார்ஜ் போடும்போது மட்டும் ஹெல்மெட் கீழே வந்து இந்த சார்ஜ் போட்டுக்க மாதிரி இருக்கும். இல்லை வேண்டாம்னா நம்ம ஓப்பனில் வச்சாலே சோலார் பேனல் தான் சார்ஜ் ஆகிடும். ஓகே. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எல்லா அக்சசரிஸும் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸும் பிரதர் வந்து நம்மளுக்கு காமிச்சாரு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு திங்ஸுமே அவர் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன ப்ரைஸ் ரேஞ்சில், என்ன அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து கிடைக்குது. ஹெல்மெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்லேயும் வந்துட்டு அவர் என்னென்ன ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ஒசூரில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி லொக்கேஷன் இந்த ராயக்கோட்டை ரோடு, அப்புறம் ஆர்சி சர்ச்சுக்கு பின்னாடி கரெக்டாக அந்த லொக்கேஷன் சொன்னார். ஸோ ஒசூரில் இருக்கிற நண்பர்கள், ஒசூரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ், பைக் வச்சுருக்கிற சூப்பர் பைக்ஸ், நார்மல் பைக்ஸாக இருக்கட்டும் வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும், பைக்கை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கடைக்கு வரலாம். எஸ்எஸ் பைக் ஜோனுக்கு வந்து கண்டிப்பாக மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுடைய ரெகுலர் அப்டேட்காக நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலோடு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் பைக் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ் பைக் ஜோனுக்கு வந்துட்டு உங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பைக் மாடிஃபிகேஷன்னா SS பைக் ஜோன். தேங்க்யூ.